பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்கள், கடற்கரைகள் மற்றும் சென்னை கிண்டியில் உள்ள தேசிய சிறுவர் பூங்காவில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுபற்றி எமது செய்தியாளர் கௌதம் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்தோடு காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை முழுவதுமே காலை முதலே பல்வேறு சுற்றுலா தலங்களில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து தங்களது விடுமுறை நாளை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது சென்னை கிண்டியில் உள்ள தேசிய சிறுவர் பூங்காவில் காலை முதலே தற்போது வரை ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து தங்களது விடுமுறை நாளை கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை முழுக்க காணும் பொங்கலுக்காக பாதுகாப்பு பணியில் 16,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டிருப்பதும், இந்த பூங்கா நிர்வாகத்தை பொறுத்தவரையில் மட்டும் ஏராளமான காவலர்களும் மற்றும் மருத்துவ குழுவினரும், அது மட்டுமின்றி ஹெல்ப்லைன் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து உணவு பண்டங்களை கொண்டு வந்து இங்கேயே சாப்பிட்டும் செல்ஃபி போன்ற புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து தங்களது விடுமுறையை கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிறுவர்கள் இங்குள்ள பறவைகள், பாம்பு இனங்கள் போன்ற விலங்குகளை கண்டு ரசித்தும் தங்களது விடுமுறையை கொண்டாடி வருவதும் இது குறிப்பிடத்தக்கது. இங்கு உள்ள ராட்டினங்கள் உள்ளவற்றில் அவர்கள் விளையாடும் காட்சிகள் நம்ம தற்போது காண முடிகிறது. அவர்களது இந்த மகிழ்ச்சியான விடுமுறையை கொண்டாடி வருவதும் இது குறிப்பிடத்தக்கது. பீகாக், பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருக்கு, பார்க்கலாம் செம்ம என்ஜாயா இருந்துச்சு. இவனும் நல்லா விளையாடுறாங்க. இந்த கிண்டி பார்க்குக்கு வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க நான் நிறைய உயிரினத்துல நான் பார்த்துருக்கேன். மான் பார்த்தேன், ஆமை பார்த்தேன், கொக்கடைல் பார்த்தேன். நிறைய விஷயம் நல்லா இருக்கு. பசங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த இடம் வந்ததுக்கு. எல்லாத்தையும் ஸ்னேக் நல்லா இருந்துச்சு, எல்லா பேர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் புதுசாக வந்தது. நிறைய அனிமல்ஸை நாங்கள் பார்த்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய அனிமல்ஸ் தான் இருக்குது. சூப்பர் என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சு. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆர்வனுடன் செய்தியாளர் கௌதம்.